அப்ப எந்த செயல் ஊக்கப்படுத்தப்படுகிறது, சமூகம் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், புஷ்பா என்கிற படம், அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்தோம் என்று 20 பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது. இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல. வெட்ட வந்த கூலியை சுத்தி போட்டாய், வெட்டி ஏத்தன முதலாளியை கைது பண்ணல, ஏண்டான்னு எவனும் கேட்கல. நான் வெட்ட வந்தேன், செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு தெரியுமா? வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச எதுவும் இல்லை, கேட்க நாதி கிடையாது. உயிரை கொள்கிற அளவு குற்றம். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவனும் இல்லை. ஆனால் அந்த படத்திலே பார்த்தீர்கள், செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான், அவன் கதாநாயகன். அது சட்டப்படி குற்றம், அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் படத்திலே வில்லன். என்ன போட்டு பாருங்க, 2 பதிப்பு வந்தது. 2 பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்ல. கோயிலே போடுவான், அது பண்ணுவான், அப்படி ஒரு தான் நடந்துக்குருவான். அப்ப நீங்க வேணா போட்டு பாருங்க, சமூகம் எப்படி, இது எவ்வளவு பல ஆயிரம் கோடியை கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள். சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு பாரு. ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான், ஒரு நியாயவாதி தண்டிக்க முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான். கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி குவாரி என்று நறுக்கி கொண்டு போகிறவன் முதலாளி.